அனைவருக்கும் வணக்கம். மிதுனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுடைய முக்கியமான சிறப்பு குணாதிசயங்கள் என்ன அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம மிதுனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போ ஓரளவுக்கு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், மிதுனம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி 3வது ராசியா வருவீங்க. மற்றும் உங்க கூட எப்பவுமே மொத்தமா 3 நட்சத்திர நண்பர்கள் பர்மனண்டாவே பொருந்துவாங்க. அதுலயும் 9 பாதங்கள் அடங்கிய நண்பர்கள் பொருந்துவாங்க. மிருகசீரிஷம் 3 முதல் 4 பாதங்கள், திருவாதிரை 1 முதல் 4 பாதங்கள், மேலும் புனர்பூசம் 1 முதல் 3 பாதங்கள். மிதுனம் ராசி உபய ராசிகள் முதல் ராசியா வருவீங்க. இப்போ உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் நாராயண பெருமானுங்க. நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்கள் உங்களுக்கு நட்பு ராசிகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷம், சிம்மம், தனுசு, துலாம் மற்றும் கும்பம் ஆகிய ராசிகள் உங்களுக்கு எப்பவுமே அளவுக்கு அதிகமான நட்பு ராசிகளா இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுங்க. இப்போ உங்ககிட்ட யாருன்னா ஒரு ரகசியம் சொன்னாங்க அப்படின்னா, உங்களை விட ஒரு ரகசியம் காப்பவங்க இந்த உலகத்திலே யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லாங்க. யார் என்னதான் உங்ககிட்ட என்ன ஆங்கிள் கேட்டாங்க அப்படின்னாலும் மற்றவங்களுடைய ரகசியங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம, யார் உங்ககிட்ட ரகசியம் சொன்னாங்களோ அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம நீங்க யார்கிட்டயுமே சொல்ல மாட்டீங்க. இது உங்ககிட்ட இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க அந்த பிரச்சனையை தவிர்க்க தான் பார்ப்பீங்க. சரிங்களா? உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொள்ளாம எப்படியாவது நைஸா நழுவி போயிடணும் அப்படின்னு பார்ப்பீங்க. ஆனா அதே சமயம் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, இப்போ இது நீங்க ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அந்த சுச்சுவேஷன்ல நீங்க ஓகே நம்ம 2ல 1 பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று அந்த பிரச்சனை நல்லபடியாகவும் சால்வ் பண்ணிப்பீங்க. ஆனா 90% ஒரு பிரச்சனை வரப்போதுன்னு தெரிஞ்சிடுச்சுனாலே முடிஞ்ச வரைக்கும் அதுல எஸ்கேப் ஆக தான் பார்ப்பீங்க. இப்போ மற்றவங்களை உங்களுடைய பிரச்சனைகள் தேவையில்லாம இன்வால்வ் பண்ண அலோவ் பண்ண மாட்டீங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ நீ இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்க எந்த காரணத்தை கொண்டு யாரையுமே உங்களுடைய பர்சனல் லைஃப்ல அலோவ் பண்ணவே மாட்டீங்க. நீங்களா பொறுமையா உட்காந்துட்டு தீர ஒரு ஆலோசனை பண்ணிட்டு ஓகே இந்த பிரச்சனைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பர்ஃபெக்டா ஒரு நல்ல முடிவும் கண்டிப்பாவே எடுப்பீங்க. இப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உங்க லைஃப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில நண்பர்களுக்கு ஃபேமிலி லைஃப்லயும் இஷ்யூ இருக்கும், பிசினஸ்லயும் இஷ்யூ இருக்கும், அதே மாதிரி வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இஷ்யூ இருக்கும், ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்கும். இந்த மாதிரி எவ்வளவுதான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் உங்களுடைய சோகத்தை நீங்க உங்களுடைய முகத்துல என்னைக்குமே காட்ட மாட்டீங்க. உங்களுடைய முகத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே மலர்ச்சியா தான் வச்சுப்பீங்க. மற்றவங்க உங்களை பார்த்தாங்க அப்படின்னாலும் இவங்க எப்பவுமே ஜாலியாவே இருக்காங்களே, இவங்களால மட்டும் எப்படி முடியுதா அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய ஃபேஸ்ல ஒரு புன்னகை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. மேலும் இப்போ நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஃபியூச்சர் பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ரொம்பவே அளவுக்கு அதிகமா திங்க் பண்ணுவீங்க. அதுலயும் நீங்க வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. இப்போ உங்களுடைய மனது போன போக்குல நீங்க பயணம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமா, ஓகே அப்ப இந்த இடத்துக்கு போயிடலாம், ஓகே நாளைக்கு அந்த விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல உங்களுடைய மனதளவில் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் தோணுதோ அந்த விஷயத்துங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருவீங்க. இப்போ முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க கிட்ட நீங்க ஒரு ஸ்லேவா ஒர்க் பண்ணுவதோ அல்லது மற்றவங்க கிட்ட கொத்தடிமையா இருப்பது விருப்பப்பட மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு தெரிய வருது, ஓகே மற்றவங்க உங்களை எப்படியாவது அடிமைப்படுத்த பாக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி வர ஆரம்பிச்சிருவீங்க. அதே சமயம் அவங்களுடைய மனதையும் புண்படுத்த மாட்டீங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய சுபத்துவம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. ஏன்னா இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்மள யாருன்னா கண்ட்ரோல் பண்றாங்கன்னா உடனே கோவப்பட்டு அவங்களை திட்டிடுவாங்க, அந்த மாதிரி எதுனா பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. முடிஞ்ச வரைக்கும் அமைதியா பொறுமையா அவங்க கிட்ட பேசிட்டு அந்த விஷயத்தை பத்தி பேசாம சைலண்டா வெளியில நழுவி வந்துருவீங்க. இப்போ நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்கள் நகைச்சுவை உணர்வு ரொம்பவே அதிகமா உள்ளவர்கள். நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களை சுத்தி இருக்கவங்களை எப்பவுமே மகிழ்ச்சிகரமா வச்சுக்கணும் அப்படின்ட்டு நிறைய ஜோக்ஸ் அடிப்பீங்க. உங்களுடைய ஜோக்ஸ்க்கு எல்லாருமே நல்லபடியா பாராட்டும் செய்வாங்க, சிரிக்கவும் செய்வாங்க. இப்போ நீங்க பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அழகுக்கு அளவு
அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. எப்பவுமே வந்து உங்களுடைய பியூட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழகுக்கு என்னைக்குமே சரிங்க அடிக்கடி பியூட்டி பார்லர் போவதோ அல்லது வீட்டில் இருந்தபடியே வந்து இப்போ பியூட்டி சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி நீங்க உங்களுடைய அழகுக்கு என்னைக்குமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுடைய பர்சனல் விஷயங்கள்ல இப்போ யாருன்னா வந்து தேவையில்லாத இன்வால்வ் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னாலும் இப்போ அதே சமயம் வந்து நீங்க ஒரு விஷயத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அந்த சமயத்துல வந்து என்ன பண்ணுவீங்கன்னா சரி சரின்னு சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு நீங்க நைஸா உங்ககிட்ட இருந்து நழுகி போக பார்ப்பீங்களே தவிர மற்றபடி வந்து அவங்க சொன்ன அட்வைஸ் மூலமா நீங்க என்னைக்குமே போக மாட்டீங்க. கடைசியில வந்து நீங்க திங்க் பண்ணிட்டு ஓகே நம்ம இந்த வழியில போனோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும், இந்த விஷயத்துல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்ட்டு நீங்களா ஒரு டெசிஷன் எடுப்பீங்க. அந்த டெசிஷன் படி நீங்க நடந்துப்பீங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ அதே சமயம் வந்து உங்களுடைய மனசு வந்து புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு வந்து நீங்க யாருக்குமே பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து உங்களை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எந்த மாதிரியான கேரக்டர், இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அல்லது இவங்க கிட்ட இந்த விஷயங்கள் ஷேர் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலமோலியே வச்சுக்கிற அளவுக்கு வச்சுப்பீங்க. ஆனா மற்றவங்களை வந்து ஆராய்ச்சி பார்ப்பதில் நீங்க வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. அதே சமயம் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வந்து நீங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஈஸியா யாருக்கிட்டுமே சொல்லிட மாட்டீங்க. ஆனா ஒரு தடவை ஒருத்தங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா 100% வந்து அவங்க கிட்ட வந்து உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிப்பீங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தனித்துவம் சொல்லிட்டு சொல்லாங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவ்வளோ ஈஸியா நீங்க யாருமே நம்பிட மாட்டீங்க. சரிங்களா, அவங்க என்னதான் நல்லவங்களானாலும் சரி நீங்க அவங்கள எந்த அளவுக்கு வந்து சந்தேகப்பட்டு ஓகே இவங்க கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படியே தான் போயிட்டு இருப்பீங்களே தவிர முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை யார்கிட்டயுமே சொல்ல மாட்டீங்க. ஆனா உங்களுடைய மனதை புரிஞ்சவங்க யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க உதவி செய்வதில் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ நீங்க தெரிந்தவர்களுக்கோ அல்லது தெரியாதவர்களுக்கோ நிறைய உதவிகள் வந்து செய்வீங்க. ஆனா உங்ககிட்ட இருக்க இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த உதவி வந்து நீங்க தான் செஞ்சீங்க அப்படின்ட்டு வெளியில தெரியாத அளவுக்கு வந்து சீக்கிரட்டா வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க. இப்போ ஒரு சிலர் வந்து சிறிதாக உதவி பண்ணாங்க அப்படின்னாலும் அது எல்லாருக்குமே வந்து ப்ராஜெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திப்பாங்க இல்லைங்களா. நீங்க அந்த மாதிரி எப்பவுமே கிடையாது. நீங்க செய்கின்ற நல்ல ஹெல்ப் எல்லாமே வந்து யாருக்குமே தெரியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு தனித்துவம் இருக்குங்க. நீங்க எங்க இருந்தீங்கனாலும் சரி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்துவம் இருக்கும். உங்களுடைய மனதை வந்து அவ்வளவு ஈஸியா யாருமே புரிஞ்சுக்க முடியாது. ஒரு யூனிக்னஸ் அப்படின்றது நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்கள்கிட்ட என்னைக்குமே இருந்துகிட்டு இருக்குங்க. உங்களுக்கு அளவுக்கு அதிகமா வந்து பிரயாணம் செய்வதில் ரொம்பவே நாட்டம் அதிகமா இருக்குங்க. முக்கியமா இந்த அட்வென்ச்சர் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த ட்ரெக்கிங்கு அதே சமயம் இந்த ஃபாரஸ்ட் ஹில்ஸ் ஸ்டேஷன்ல ஏறி போறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அல்லது ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிவோஷனல் சைடும் நீங்க வந்து அதிகமா வந்து டிராவல் பண்ண பார்ப்பீங்க. அதாவது கோவில் குளத்துக்கு போயிட்டு வர்றதுல நாட்டம் வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமா வச்சுட்டு இருப்பீங்க. உங்கள ஒரு சிலருக்கு வந்து மியூசிக்ல வந்து ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. இப்போ நீங்க எப்பப்பெல்லாம் வந்து ரொம்பவே போரா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் வந்து இமீடியட்டா ஒரு மியூசிக் கேட்டு அந்த போரா இருக்கக்கூடிய தன்மை வந்து நீங்க வந்து குறைச்சி உங்ககிட்ட இருக்கின்ற இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா அது பொய்யாவே இருந்தாலும் சரிங்க அவ்வளோ பர்ஃபெக்டா பேசுவீங்க. அதாவது எதிரில் இருக்கவங்க வந்து நீங்க உண்மையை பேசுறீங்களா பொய் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆராய்ச்சி பார்க்குற அளவுக்கு கண்டிப்பா வந்து நீங்க அவங்கள அளவே பண்ண மாட்டீங்க. 100% அவங்க வந்து நீங்க சொல்ற விஷயத்த வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பக்கூடிய அளவுக்கு வந்து நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து பேசுவீங்க. இப்போ நீங்க என்னதான் வந்து ஒரு டிராவல்ல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய சேஃப்டிக்கு என்னைக்குமே நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்க வந்து வீட்டில் இருந்து வெளியில போறீங்க, ஒரு வெளியூருக்கு போறீங்க அப்படின்னா இப்போ பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க மேல் பாக்கெட்ல மட்டும் வச்சுக்க மாட்டீங்க. அங்கங்க வந்து இருக்கிற எல்லா பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து போட்டு வச்சுப்பீங்க. ஏன்னா இன்கேஸ் ஒரு பாக்கெட்ல இருக்க பணம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம மிச்ச பாக்கெட்ல இருக்க பணத்தை வச்சுட்டு நம்ம திரும்பி வந்து சேஃப்டியா வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னுட்டு அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க வந்து அளவுக்கு அதிகமாகவே பிளான் பண்ணுவீங்க. இப்போ நீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுடைய விஷயத்துல வந்து ஹெல்ப் வந்து என்னைக்குமே கேட்க மாட்டீங்க. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன், அதை எப்படியாவது நீங்க தனியா ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு நீங்க கடைசியில் அது தனியாவே பண்ணி முடிச்சிருவீங்க. வெற்றிகரமா முடிச்சதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸா இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்வீங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது, நான் இந்த பிரச்சனையை வந்து இந்த மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படின்னுட்டு. அப்போ நீங்க வந்து உங்களுடைய ஃபுல் ரகசியங்களை சொல்ல மாட்டீங்க, அதுல வந்து ஒரு 50% வந்து சொல்வீங்க. இப்போ உங்களை வந்து யாரா நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க வந்து அளவுக்கு அதிகமான விசுவாசமா இருப்பீங்க. உங்களை நம்பி அவங்க எது சொன்னாங்க அப்படின்னாலோ அல்லது வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்ககிட்ட வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ரிலேட்டிவ்ஸோ வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் பணம் வந்து வச்சுக்கோங்க, நான் இப்போ வந்து அப்ராட் போயிட்டு ஒரு 5 to 10 years கழிச்சு வருவேன், அப்போ எனக்கு குடும்பம்னு சொன்னாலும் கூட அந்த 5 to 10 வருஷம் கழிச்சு அவங்க வரும்போது வந்து அந்த பணத்தை வந்து அப்படியே திருப்பி கொடுப்பீங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. நீங்க உங்களுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு பார்ப்பீங்க. நீங்க படிப்பு விஷயத்திலயோ அல்லது வேலை விஷயத்திலயோ அல்லது தொழில் விஷயத்திலயோ வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்க் பண்ணுவீங்க. அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் தோணுங்க. ஃபியூச்சர்ல வந்து கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 26 வயசு தானதுக்கு அப்புறமா கிராஜுவலாக வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து நல்ல growth இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் அளவுக்கு அதிகமான உணவு பிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாங்க. உங்களை ஒரு சிலருக்கு வந்து லேட்டாக மேரேஜ் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் மேரேஜுக்கு அப்புறமா உங்களுடைய லைஃப் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம சொன்னது எல்லாமே நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு மறைக்கப்பட்ட உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய குணாதிசயங்கள் தாங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மிதுனம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.